தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் அமைதியான மேயர் பிரியா. போட்ட கனவெல்லாம் கலைந்தது சேகர்பாபு மட்டும்தான். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தன்னை மேயராக அறிமுகப்படுத்திய அமைச்சர் சேகர்பாபுவுக்கு டிமிக்கி கொடுத்துள்ளதாக கடந்த சில மாதம் முன்னதாக தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. சேகர்பாபு காதுக்கு அப்போதே இந்த விஷயம் செல்ல தற்போது சேகர்பாபு முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. சென்னை மேயராக பிரியா ராஜன் தேர்வு செய்யப்பட்டார். வடசென்னையில் இருந்து தேர்வாகும் முதல் பெண் மேயர் மற்றும் சென்னையின் 3வது பெண் மேயர் என்ற பெருமை பிரியா ராஜனையே சேரும். மேயர் பிரியாவின் குடும்பத்தினர் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதாலும் மேயர் ஆக்கினால் கட்டுப்பாட்டில் இருப்பார் என்றும் கருதப்பட்டு அமைச்சர் சேகர்பாபு செல்வாக்கால் மேயர் ஆக்கப்பட்டார். பதவி ஏற்றப்பட்டு 3 வருடத்தில் தனது செல்வாக்கை மேம்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் தனக்கு மேயர் பதவி இல்லாமல் போய்விட்டால் காணாமல் போய்விடுவோம் என்று எண்ணி சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் போட்டியிட காய் நகர்த்தி வருவதாகவும் தன்னை மேயராக அமர வைத்த அமைச்சர் சேகர்பாபுவுக்கே ஆப்பு வைக்கும் விதமாக மேயர் பிரியா சட்டமன்ற தேர்தலில் என்ட்ரி கொடுக்க உள்ளதாகவும் திமுக வட்டாரத்தில் கடந்த ஆண்டு தகவல் கசிந்தது. அதாவது சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த ஸ்டாலின் இப்போது முதலமைச்சராக இருக்கிறார். அதேபோல் மேயராக இருந்த மா சுப்பிரமணியன் இப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். இந்த வரிசையில் தானும் இடம்பெற வேண்டும் என தனது அடுத்த கட்ட பயணம் பற்றிய அரசியல் கணக்கை கையில் எடுத்துள்ளார் மேயர் பிரியா. இதனை சேகர்பாபு மூலம் சென்றால் சிக்கல் ஏற்படும் என நினைத்து துணை முதல்வர் உதயநிதி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் உதயநிதி ஓகே சொன்னதாக என பல தகவல் வெளியானது. இந்த தகவல் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு தெரியவர மேயர் பிரியாவை அழைத்து கண்டித்ததாகவும் இதனை உதயநிதியிடம் சென்றதால் அமைச்சர் சேகர்பாபுவை அழைத்து கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சேகர்பாபு ஸ்டாலினிடம் கொண்டு சேர்த்ததாகவும் ஸ்டாலினோ உதயநிதி சொன்னது போல சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக வளர்ந்து வரும் தொண்டர்களுக்கு சீட் கொடுத்தால் கட்சி வளரும் என கூறியதால் கடுப்பான அமைச்சர் சேகர்பாபு துர்கா ஸ்டாலின் மூலம் காய் நகர்த்தி சபரீசன் வரை தற்போது செய்தி கொண்டு சேர்த்து மேயர் பிரியாவுக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளார் என்றே கூறப்படுகிறது. இதனால்தான் சமீபத்தில் பொதுவெளியில் மேயர் பிரியா வரவில்லை என்றும் மேயர் பிரியாவின் செயல்பாடுகள் குறைந்துள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளே அமைதியாக இருக்கிறது. இன்னும் நேரம் இருப்பதால் யாருக்கு சீட் கொடுக்கப்படும் என்பது சரியான நேரத்தில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது.